வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம அடுத்த பயணத்தை நோக்கி போவோம். வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம எந்த ஊருக்கு வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா காளையார்மங்கலம். வாங்க போய் பார்ப்போம். காளையார்மங்கலம் இந்த ஊர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா சிவகங்கையில இருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவுல தான் இந்த ஊர் இருக்கு. அதாவது திருப்பத்தூர் செல்ற வழியில பனங்குடி, கீழமங்கலம் அந்த பக்கம் தான் இந்த ஊர் இருக்கு. இது காளையார்மங்கலம் ஊராட்சி அப்படிங்கிறதுனால காளையார்மங்கலம்னு அழைக்கப்படுது. முந்தைய காலத்துல கீழமங்கலம் அப்படின்னும் அழைக்கப்பட்டதா அந்த ஊர் மக்கள் சொல்றாங்க. இந்த ஊரோட முக்கிய தொழில் விவசாயம். அதுக்கப்புறம் மக்கள் வெளியூர், வெளிநாடுகள்லையும் வசித்து வர்றாங்க. இந்த ஊரோட கோவில் திருவிழாக்கள், முக்கியமான விசேஷங்கள்லாம் அவ்வளவு சிறப்பாக நடக்கும். இந்த ஊருக்கு நீங்கள் வந்தீங்கன்னா பழங்காலத்து வீடுகள்லாம் அதிக அளவில் பார்க்கலாம். இந்த சர்ச்சு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் ஊராட்சிக்கு உட்பட்ட சாணாங்குளம் அப்படிங்கிற கிராமத்தில் தான் இருக்கு. இந்த ஊரில் பார்த்தீங்கன்னா 40க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வர்றாங்க. இந்த சர்ச்சோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா புனித சவேரியர் ஆலயம். அது மட்டும் இல்லாமல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற அனைத்து கிராமத்தினரும் இங்கே வந்து இந்த சவேரியர் கோவிலில் சவேரியரை வழிபட்டு போவாங்களாம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊரில் அடிப்படை தேவைகள் எல்லாமே இருக்கு. பள்ளிக்கூடம், மருத்துவமனை அப்படின்னு எல்லா வசதிகளும் இங்கே இருக்கு. வாங்க இப்போ நம்ம இந்த ஊரை பற்றி அந்த ஊர் மக்கள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்குவோம். எல்லாரும் வணக்கம்ண்ணே. எல்லாரும் வணக்கம். சொல்லுங்க, உங்க பேருண்ணே? என் பேரு முருகப்பன். சரிண்ணே. நான் வங்கி அதிகாரியா இருந்து பணி ஓய்வு பெற்றவர். எனக்கு வயசு 70 ஆகுது. காளையார்மங்கலத்தை சேர்ந்தவன். காளையார்மங்கலத்துக்கு ஏன் காளையார்மங்கலம் பேர் இருந்துச்சு? இது காளையார் கோயில் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமம். ஒரு 60 வருடத்துக்கு முன்னாடி இது கீழமங்கலம் தான் ரெவன்யூ ரெக்கார்டுல இருந்தது. சரி. காளையார் கோயில் யூனியன் ஆரம்பிச்ச பிறகு இது காளையார்மங்கலமா மாறிடுச்சு. ஊரோட பிரதான தொழில் என்னது? ஊரோட பிரதான தொழில் ஆரம்ப காலத்துல ஒரு 10 வருஷம் வரைக்கும் விவசாயம் தான் மெயினா இருந்தது. இப்ப ரொம்ப பேர் புலம்பெயர்ந்து போனதுனால அவங்க படிச்சுட்டு வேலை பிழைப்புக்காக வெளியிடங்களுக்கு போயிட்டாங்க. ஊரோட ஜனத்தொகை எவ்வளவு இருக்கும்? இங்க வந்து வாக்குரிமை 750 ஓட்டு இருக்கு. சரி. கிட்டத்தட்ட ஒரு 500-550 ஓட்டு போலாம். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கு போலாம். சரி. ஒரு 200 ஊர்களுக்கு உட்பட்டு சிறிய கிராமம் தான் அது. உங்களோட ஊரோட சிறப்பு சொல்லுங்க. எங்களுடைய ஊரோட சிறப்புன்னா முதல்ல பூமாலையம்மன் கோயிலை தான் நாங்க சொல்லணும். சரி. அந்த பூமாத்தாள்னு கிராமத்தார்கள் எல்லாரும் நாங்க வணங்கி வர்றோம். அவளுடைய அருள் இல்லாம இந்த ஊர்ல யாருக்கும் அருள் கிடைச்சாதான் எதுவுமே நல்ல காரியங்கள் எதுவுமே நடக்கும். சரி. பூமாத்தாளுக்கு 68 வருஷமா தை மாசம் கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு திருவிழா நடந்து வருது. அதுல மங்கள பொருள்கள் ஏலம் விடுவாங்க. அந்த தொகையை வச்சுதான் இப்ப ஒரு 12 லட்சம் ரூபாய் இருந்தது. இப்ப அந்த ஆத்தாளுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில 15 லட்சம் ரூபாய் எஸ்டிமேட்ல ஒரு மிகப்பெரிய ஒரு அன்னதான கூட கட்டி நிறைவுடன் பருவாயில் இருக்கு. இதை சொல்றது எனக்கு ரொம்ப மன நிறைவு. உங்க ஊர்ல வேற அடிப்படை வசதிகள் எல்லாமே இருக்காங்க? அடிப்படை வசதிகள் பெருவிளக்கு 100% நீட்டா கிராம ஊராட்சி சார்பில் நல்லா நடத்துறாங்க. குடி தண்ணீர் தினசரி காலையிலையும் மாலையிலும் ஒவ்வொரு பகுதியா பிரிச்சு அதுக்குன்னு ஆள் போட்டு நல்லா வழங்குறாங்க. இது 2 வசதியுமே இருக்கு. இப்ப இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் ஒரு எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களா இருந்தாலும் ஒரு நல்ல விஷயமா ஒரு கெட்ட விஷயங்களுக்கு உறுதுணையா கூட இருந்து அவங்க எல்லாருமே நல்லா உதவி பண்றாங்க. ஊராட்சி மன்ற சார்பில் இன்னமும் அடுத்து வரக்கூடியவங்க இதே போல செயல்பட்டா கிராமத்துல உள்ள நீர்நிலைகளை மேம்படுத்துறதுக்கு மிக பயனுள்ளதாக இருக்கும். அதுதான் நாங்க எங்களை போன்ற பணி ஓய்வு பெற்றவர்களுடைய மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கு. அரசாங்கத்தோடைய முன்னுரிமையும் இப்ப அது நீர்நிலைகள் தான் சொல்றாங்க. நான் வங்கி அதிகாரியா இருந்து ஓய்வு பெற்றவர். எனக்கு வயசு 71 ஆகுது. தம்பி சகோதரர் BSNL இருந்து ஓய்வு பெற்ற ஒரு அதிகாரி. அவருக்கு வயசு 65 வயசு ஆகுது. எங்களை போன்றவங்க இந்த கிராமத்துல நிறைய இருக்காங்க. நிறைய உதவி செய்யறதுக்கு ஆள் ரெடியா இருக்காங்க. முன்னெடுத்து செல்றதுக்கு தான் ஒரு அரசாங்க பதவியில இருக்கிறவங்க முன்னெடுத்து சென்றா கொஞ்சம் இலகுவா இருக்குங்கிறது என்னுடைய எண்ணம். கண்டிப்பா நம்மளும் கோரிக்கை போங்க. ரொம்ப நன்றி. பேட்டி கொடுத்து ரொம்ப நன்றி.
இந்த ஊரை பற்றி அவ்வளவு அழகாக சொன்னதுக்கு நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். இந்த ஊரை பற்றி எடுத்துரைக்க உதவிய ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் சுப்பிரமணியன் அவர்களுக்கும் காளையார்மங்கலம் ஊராட்சி நண்பர்களுக்கும் நம்ம ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்குவோம். மீண்டும் அடுத்த ஒரு ஊர்ல இதே மாதிரி நம்ம சந்திப்போம். நன்றி.